அதை பற்றி சொல்ல போகிறேன். உங்களை பற்றி தான், அவங்களை பற்றி நம்ம தட்சிணாமூர்த்தி சங்கரர் குருஜி எல்லா தட்சிணாமூர்த்தி சுவாமி, வியாசர், பரமாச்சாரியார், ஸ்ரீ சங்கரர், அப்புறம் நம்ம குருஜி எல்லாரையும் வணங்கிட்டு, அப்புறம் உங்களையும் எல்லா ஆத்மாக்களையும் வணங்கிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆத்மா அப்படிங்கிறத பற்றி லட்சணங்கள் என்னன்ட்டு நம்ம வந்து இந்த ஆத்ம வித்தியாலயம் வந்து ஆத்மாவை பற்றி நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த இதே ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம அந்த இது வித்தியாலயம், அதாவதுனா அந்த ஆசிரமமே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம குருஜி வேதங்கள், வேதத்தோட காரணம் எதுக்காக வேதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது, உபநிஷத்துக்கள்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா ஆத்மாவை ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தான் தான் ஆத்மாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமையே வந்து மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்க. எல்லாருமே வாழ்ந்து 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 அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை லட்சியம் புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒவ்வொருத்தரும் ஆத்மாவை தெரிஞ்சுட்டு நான் யாருன்னு தெரியணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறேன்னா அது ஏதோ ஒரு வேறு உலகத்தில் வேறு எங்கேயோ இருக்க தேடி கண்டுபிடிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. தன்னை பற்றிய அறிவு, நான் ஏன் பிறந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறேன், எதுக்காக பிறந்தேன், எதுக்காக வாழ்கிறேன், இப்படி வந்து ஒரு அறியாமையிலேயே பல ஜென்மமாக வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அது எதனால் அந்த அறியாமை உண்டாகுச்சு அப்படின்னாக்க அது வந்து அனாதி. எப்போ பிரம்மம் எப்படி அனாதியோ அதே மாதிரி ஜீவர்களும் அனாதினாக்க அனாதை கிடையாது. எப்போ தோன்றுச்சுன்னே தெரியாது. பிரம்மம் எப்போ தோன்றுச்சோ பிரம்மத்தோடு சேர்ந்து அதோட இந்த அவித்யானாக்க அறியாமையும் சேர்ந்தே தோன்றுச்சு. ஒருத்தன் நடக்கிறான்னா அதோட நிழலும் சேர்ந்து போகுது இல்லையா? அதே மாதிரி இது எப்போ அந்த ஒளி ஞானம் உண்டாச்சோ, அதாவதுனா ஞானங்க கான்சியஸ்னஸ், அதாவதுன்னா பிரம்மம் எப்போ உண்டாச்சோ அதோட நிழல் மாதிரியே இந்த அவித்யாவும் சேர்ந்து அந்த ஜீவர்கள் எல்லாருமே உண்டாயிட்டோம். இந்த உலகம் உண்டாயிருச்சு, எல்லாமே உண்டாச்சு. இது வந்து பிரம்மா தான் அது படைக்கிறாரு. இந்த அவித்யாவும் பிரம்மம்னால ஒரு இதுதான், இதனால் நிழல் மாதிரி தான் உண்டாயிருக்குது. இதுவும் பிரம்மம் தான். புரிஞ்சுங்களா? நம்ம வந்து அவித்யான்னு சொல்கிறோம், அதுவும் பிரம்மத்தோட சேர்ந்து, பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பிரம்மத்தை மாறி சொல்லியிருந்தாலும் கூட அது பிரம்மத்துக்குள்ளே தான் உண்டானது. நான் அது சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? நான் எது சொன்னாலும் கூட அது பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் அத்வைத வேதாந்தங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது மொத்தமாகவே. இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு அறிவு மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு கான்சியஸ்னஸ், அறிவுணர்வு அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், எல்லாருக்கும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் தனிப்பட்ட ஆள், நான் வந்து வேறு, இந்த மண்புழு வேறு, இந்த கழுதை வேறு, குதிரை வேறு அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படிலாம் எதுவுமே இது வந்து தனித்தனியாக நினைக்கிறதுக்கு காரணம், அதுக்கு வந்து காரண சரீரம், ஓகேங்களா? நான் இருக்கிறேங்கிறதுக்கு உண்டான காரணம், நான் பிறந்ததுக்கான ஒரு காரணம், ஒரு சரீரம் இருக்குது. அந்த காரண சரீரத்து மூலமாக தான் என்னோடய பிறப்பு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது ஒரு அறியாமையினால் அந்த காரண சரீரம் உண்டாயிடுச்சு. எப்போ அந்த நான் சொன்னேன் அந்த அறியாமை எப்போ உண்டாச்சுன்னா பிரம்மம் தோன்றலை. அது ஒரு எப்போலேருந்து அது வந்து காலகாலமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அந்த அறியாமை இருக்குது, அதனால உண்டாயிடுச்சு. ஆனால் ஒரு இருட்டு எப்போ உண்டாச்சுனாக்கா, எப்போங்க இருட்டு உண்டாச்சுனாக்கா அது எப்போவுமே வெளிச்சம் இல்லாததுல தான் இருட்டு தான் இருக்கும். அறிவு இல்லாத இடத்துல அறியாமை இருக்க தான் செய்யும். அது எப்போ அறியாமை போகும்னாக்கா, எப்போ அறிவு வருதோ அப்போ அந்த அறியாமை வந்து போயிடும். அப்போல்லாம் வந்து நம்மெல்லாம் அந்த அறியாமையினால் இந்த உலகம் எல்லாமே, எல்லா உயிர்கள்லாம் படைக்கப்பட்டு அப்படி இருக்குனாக்கா, இந்த அறியாமையினால் இது வந்து உண்டாகி நான் தனிப்பட்ட ஆள், நான் வந்து செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் கர்த்தா, நான் போக்தா, என்னோட உடம்பு,
நான் நல்லா வச்சுக்கணும், நான் இது அப்புறம் வந்து நான் நல்லது செய்யணும், புகழ் பெறணும், அப்புறம் வந்து எனக்கு இன்னும் மானம் அவமானம் துக்கம் சுகம் இதெல்லாம் வந்து எனக்கு தனிப்பட்ட இதனால எனக்கு வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், நான் கஷ்டப்படுறேன், இந்த ஊரில் பிறந்துட்டேன் கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி வந்து இது தனிப்பட்ட அனுபவங்கள்லாம் வந்து எனக்கு வந்து இந்த சட்டை எடுத்துகிட்டு வந்தேன் சரியா இல்லை, எனக்கு வந்து இப்படி எனக்கு கொடுக்குற சட்டையெல்லாம் இந்த மாதிரி மோசமாகவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது, அடுத்தவங்க மேலே பழி போடுறது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு தானே ஃபஸ்ட்டு வந்து தன்னோட அறியாமை ஒன்று இருக்குது, அது மேலே சுமத்துற எல்லாமே அறியாமைனாலையும் அந்த தான் தனிப்பட்ட ஆளுங்கிறதுனால ஒரு சுக துக்கம், மற்றவனை கம்பேர் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆத்மாவை பற்றிய அறியாமையினால் இதெல்லாம் நமக்குள்ளே உண்டாயிருக்குது. இதை எப்படி போய் நம்ம அந்த துக்கத்துக்கு காரணமே வந்து ஆத்மாவை பற்றி அறியாமை, நம்ம கஷ்டங்களுக்கு காரணமே. அது இப்போ வந்து அதுலேருந்து எப்படி நம்ம இதுலேருந்து விடுபடுறது அப்படின்னாக்கா ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்போ அது இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும் அப்படின்னாக்கா அது எழுதப்பட்டிருக்குது, பிரமாணங்கள் இருக்குது. பிரமாணம்னாக்கா உபனிஷத்து தான் அதுக்கு பிரமாணம். அதாவது வேதம் வந்து கர்மத்தினால இந்த நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்கிறதுக்காக அவித்யாவில் தான் வாழ்கிறோம். அந்த அவித்யாவே சிறப்பாக வாழ்கிறதுக்கான கண்டம் கர்ம காண்டம் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து வேண்டி பெறுறது அதெல்லாம் இருக்குது, யாகம் பண்ணி பெறுறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்குது. அது வந்து செய்கிறது அனுபவிக்கிறது, கடவுளை வேண்டுறது பெறுறது, யாகம் பண்ணுறது பெறுறது அது ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் பண்ணி பெற்று ஒன்றுமே கடைசியாக அனுபவிச்சு இது என்னடா அது மறுபடியும் அனுபவிக்கிறோம் திருப்தியே உண்டாகலையே, எந்த காலத்துலையும் நல்லா அனுபவித்தாலும் கூட எனக்கு திருப்தி உண்டாகலை. நான் வந்து பெரிய பணக்காரன், பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு டைம் திருப்பதிக்கு ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்து அங்கே பகவானை வேண்டி உண்டியலில் போட்டு கட்டுக்கட்டாக பணத்தை போட்டு போகிறாங்க. ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்து தனி ஃப்ளைட்டில் வந்து. ஆனால் அவனுக்கு வந்து ஏன் அப்படி வர்றான்? பல லட்சம் கோடி அதிபதி. ஆனால் அவனுக்கு வந்து துக்கம் தாளலை. நம்ம ஆளுக வந்து வருஷத்துக்கு ஒரு டைமோ 5 வருஷத்துக்கு ஒரு டைமோ வந்து திருப்பதிக்கு போவான். அவன் மாதம் வர்றான் பல லட்சம் கோடிக்கு. ஏன்னா எவ்வளோதான் பணமாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் இருந்தாலும் சரி, துக்கம் வந்து போகாது. இந்த லோகத்தில் வாழ்ந்தாலும் சரி, மேல் லோகத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்தாலும் கூட, அல்லது சத்தியம் எந்த லோகத்தில் வாழ்ந்தாலும் நான் தனி ஆள் அப்படின்னு சொல்கிற வரைக்கும், நான் காரண சரீரம், நான் ஆத்மாவை உணராத வரைக்கும் அவன் வந்து இந்த துக்கத்துலேருந்து விடுபடவே முடியாது. ஆத்மாவை அறிகிறது மட்டும்தான் துக்கத்துலேருந்து. நான் தனியாக நான் பிரம்மம், நான் வந்து எனக்கு துக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நான் செய்கிறவனும் அனுபவிக்கிறவனும் கிடையாது, நான் வந்து எல்லாமே நான் அகண்டம், அதாவதுனா இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் தான், என்னோடய கான்சியஸ்னஸ் நான் அந்த ஒளியில், அந்த பிரபஞ்சத்தோட ஒளியில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதுதான் என்னோடய கான்சியஸ்னாக்கா நான் உள்ளே இருந்துட்டு சொல்லுது இல்லைங்களா, நான் இருக்கேன்னு சொல்லுது இல்லைங்களா, அந்த அறிவு வந்து பிரபஞ்சத்தோட அறிவு தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம தனிப்பட்ட அறிவுன்னு. நான் ஒரு தசையோ என்னோட கையோ தசையோ எதுவுமே வந்து இது வந்து நேற்று கடையில் அரிசி மூட்டை இருந்ததை தான் அந்த பாக்கெட்டில் இருந்த காய்கறியும் பாக்கெட்டில் இருந்த அரிசி சேமியா இதை ரவையை வாங்கி போட்டு கிரண்டி தான் சாப்பிட்டு தான் இந்த உடம்பே உண்டாயிருக்குது. ஓகேங்களா? அது நான் சொல்லுதா? அது அந்த அரிசி மூட்டை நான் சொல்லுதா? சொல்கிறதில்ல. அரிசி மூட்டை எவ்வளோதான் அடுக்கி வச்சு கோடியாக மூட்டையை அடுக்கி வச்சாலும் அது எந்த அரிசி மூட்டையும் நான் சொல்லாது, எந்த காய்கறியும் நான் சொல்லாது. ஆனால் இதுக்குள்ளே போன வரைக்கும் அது நான் சொல்லி நடமாடிட்டு இருக்கிறேன். அது ஒரு பிராணசக்தி, அவ்வளோதான். அது வந்து இந்த ஆத்மா இப்போ வந்து நமக்குள்ளே இந்த ஆத்மா வந்து இருக்கிறதுனால அதை சாப்பிட்டுக்கிட்டு இந்த நமக்குள்ளே வந்து அகங்காரம், இந்த ஆத்மான்ற ஒளியினால் உள்ள ஒரு அகங்காரம் இருக்குது நமக்குள்ள இண்டிவிஜுவல். அது காரண சரீரத்தினால உண்டாகினது, அந்த அவித்தையினாலையும் காரண சரீரத்தினால் உண்டாகி நமக்குள்ளே வந்து அகங்காரம் உண்டாயிருந்து. அது வந்து அது அழியாமல் காலங்காலமாக கோடி வருஷமாக கோடியான பிறவிகளாக பிறந்து மனுஷனாக பிறக்கிறல்ல, பல்வேறு பிறவிகள். சூரியன் உண்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், எப்போ வேணாலும் உண்டாயிருக்கும். இதில் வந்து பல முறை வந்து சூரியன்
அழிஞ்சு ஒளிஞ்சு பலமுறை பூமியே வெடித்து எல்லாம் போன பின்னாடி மறுபடியும் உண்டாகி மறுபடியும் அழிஞ்சு மறுபடியும் உண்டாகி அத்தனை வருஷமாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு வந்து அது நினைவு இல்லை. புரியுதுங்களா? சேகரிச்சு சொன்னார்ல கனவுன்னு, அந்த கனவு மாதிரி நேற்று கனவு கண்டீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு கனவு கண்டுறீங்க, இன்னைக்கு ஒரு கனவு கண்டுறீங்க, நாளைக்கு ஒரு கனவு கண்டுறீங்க. இந்த கனவுக்கும் இல்லை உள்ளவர் அடுத்த நேற்று உள்ள கனவுல கண்டவர் அதுக்கு லிங்க் இருக்குமா? கிடையாது இல்லையா? நேற்று கனவுல இருந்தவொடனே நான் மெட்ராஸ் போன மாதிரி இருப்பேன். அடுத்த கனவுல நான் இங்கே எங்கேயாவது தோட்டத்தில் ஏதாச்சும் தேங்காய் பறிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு கண்டுறேன்னு வச்சுக்கங்களேன். நேற்று வந்து மெட்ராஸ் போனேன்னு இந்த கனவு தேங்காய் பறிக்கிறேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல, அவனுக்கு அறிவு இல்லை இல்லை. அது வந்து ஷார்ட் மெமரி மாதிரி. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இல்லாத மாதிரி நம்ம பிறவிகள் வந்து, ஆனால் முழிச்ச பின்னாடி நேற்று அந்த கனவு கண்டு இன்னைக்கு இந்த கனவு கண்டு நாளைக்கு அந்த கனவு, நாளைக்கு கனவு காண்றதில்ல, ஒரு 3 நாள் இந்த கனவு காண்டேன்னு நமக்கு முழிச்ச பின்னாடி தெரியும். கனவுக்குள்ளே இருக்கும்போது நேற்று இந்த கனவு கண்டேன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பிறவிகளும் அடுத்து போயிட்டு இருக்குது. ஏன் போன பிறவியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பிறவியில் தெரியாது, அடுத்த பிறவியில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அது கர்மாவை வச்சு அடுத்தடுத்த பிறவிகளை நம்ம வந்து இது பண்ணுறோம். கர்மா வந்து நம்ம செய்கிற கர்மா வந்து பிறவிகளில் உள்ள நம்ம அனுபவங்களை என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசையும் நம்மளோட கர்மா பாவ புண்ணியங்களும் அடுத்தடுத்த பிறவிகளோட உடல்களை தீர்மானிக்குது. அது இப்போ செய்கிற இது வந்து அடுத்த பிறவிக்கான பாதையை நம்ம வந்து நேரம் காலம் இடம் இதெல்லாம் ஆசையும் தீர்மானிச்சுட்டே இருக்குது. ஓகேங்களா? இது நடந்துகிட்ருக்குது. இது வந்து போயிட்டே இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் அறியாமையினால தான் இது நடக்குது. இதெல்லாம் ஆத்மா நான் அப்படின்னு என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நான் வந்து இண்டிவிஜுவல் மனுஷன் கிடையாது, நான் வந்து ஆத்மாங்கிறது எல்லாருக்கும் நீங்கள் ஒன்று, எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது. நான் வந்து தனிப்பட்ட ஆத்மா கிடையாதுன்னு என்னைக்கு அறிவுறோமோ அன்னைக்கு வந்து இந்த இண்டிவிஜுவலில் உள்ள அந்த நான் செய்கிறவன், நான் அனுபவிக்கிறவன், நான் அப்புறம் வந்து நான் அது என்னென்னா நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு காலம் துன்பப்படுத்துறது அப்படின்ற மாதிரி வந்து கில்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது. அப்புறம் ஒன்று செஞ்சு பெருமைப்படுறது, இந்த விஷயம் இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டேனே அப்படின்னு துக்கப்படுறது. அப்புறம் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேனே, அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய நன்மையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்ற இதெல்லாம் வந்து நமக்குன்னு ஒரு கூடை இருக்குது. பாவ கூட புண்ணிய கூடைன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து காலங்காலமாக செஞ்சு பல பிரிவுகள் செஞ்சு அப்படியே கூட அப்படியே இருக்கும். அப்புறம் நான்கிற காரண சரீரம் இருக்கும். அது வந்து தான் இந்த கூடையை சுமந்துட்டு தெரியும் நம்ம பின்னாடி. ஓகேங்களா? நம்ம செய்கிற பாவ புண்ணியத்துக்கெல்லாம் வந்து அந்த கூடையில் இந்த இது எடுப்பாங்க இல்லைங்களா? பருத்தியில் இந்த தேயிலை கொழுந்து எடுப்பாங்க இல்லைங்களா? தேயிலை கொழுந்து எடுக்கிறப்ப நீங்கள் இப்படி படித்து இப்படி பின்னாடி போடுவாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு கூடை தான் இருக்கும், இதில் ஒரு 2 கூடை இருக்கும்னு நினைக்கிறேன். பாவ கூட ஒன்று, புண்ணிய கூட ஒன்று. அடுத்து இதில் வந்து நம்ம செய்கிறப்பெல்லாம் அது அப்புறம் வந்து அது அப்புறம் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டு நம்ம இருக்கிறோம். அப்புறம் வந்து அது காரணம் என்ன, நான் சுமக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த கூடையெல்லாம் நான் சுமந்துட்டு இருக்கிறேன், இந்த தேயிலை கூடை அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து அப்படி அதனால தான் வந்து அப்புறம் இறந்த பின்னாடி பார்த்தா அந்த கூடையெல்லாம் பார்த்தா ரெம்பி 4-5 கூடை இருக்கும். ஏற்கனவே பறித்து ஏகப்பட்ட கூடை இருக்கும். கொண்டே குடனில் வச்சு பார்த்தா உடனே ரெம்பி கிடக்கும் கூடைகள். அப்புறம் அதுலேருந்து அந்த அப்புறம் வந்து சொல்லுவாங்க, இங்கே யார் அவர் வந்து நமக்கு இன்னும் புண்ணியம் அடுத்த பிறவி கொடுக்குறவர், இந்த மாதிரி பிறவி வேணும்னு கேட்குறப்ப இந்த கூடையெல்லாம் பார்ப்பார், எத்தனை கூட பாவ கூட எத்தனை கூட புண்ணிய கூட நம்பி கிடக்குன்ட்டு நம்ம இப்படி கேட்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய கலெக்டர் வேலை எனக்கு வேணும் அப்படின்னாக்க, அதுக்கெல்லாம் நீ லாய்க்கில்லை, நீ வந்து ஒரு கலெக்டருக்கு வேணால் பியூனாக வேணால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வேணால் அது வேணால். அப்புறம் போய் அவன் பியூனாக இருந்துட்டு ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி மறுபடியும் அதுவும் கூட கீழே அது கூட அடுத்த பிறவியில் அது கூட கிடைக்காம போயிடுவோம். அந்த மாதிரி நல்லா செய்யணும்னு நினைக்கிட்டு பிறவி எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள ஆசை இருக்கு இல்லைங்களா? ஆசை வந்து மறுபடியும் பாவம் செஞ்சு வச்சிருது. அது வந்து மோசமான பிறவிகள். அதுக்கு அடுத்து வந்து வேற மனுஷனுக்கே தகுதி இல்லாத விலங்குகளை அந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கிடும். ஏதாவது அந்த விலங்குகளை பிறக்கக்கூடிய அந்த மாதிரி போயிடும். பச்சை கூடையே இல்லாத அளவுக்கு அவன் பண்ணிடுறான், அந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். இதெல்லாம் வந்து
இந்த கூடெல்லாம் என்னென்னா நான் அப்படிங்கிற சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அதுதான் காரண சரீரம். அது வந்து அறியாமையோட காரண சரீரம். இது வந்து நாம் இப்போ வந்து இந்த அறியாமையில் இருக்கிறதுனால இந்த பிறவிகள்லாம் எடுத்து போயிட்டே இருக்குது. என்னைக்கு வந்து நான் வந்து தனிப்பட்ட ஆள் இல்லை, நான் வந்து பிரம்மம் அப்படின்னு என்னைக்கு நான் ஆத்மா, நான் பிரம்மம், நான் அழியாதவன், மாறாதவன், நான் சுத்தம், நான் பாவமற்றவன், பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இந்த உலக இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த உடலுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து சுத்தமான ஆத்மா அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சிருச்சோ அன்னைக்கு வந்து இவன் வாழ்கிறப்பவே அதெல்லாம் கற்றுக்கிட்டு இவனுக்குன்னு அந்த காரண சரீரம் இல்லைங்களா, அது இல்லாமே போயிடும். உடல் இருக்கும், எல்லாமே இருக்கும். காரண சரீரம்னு பின்னாடி கூட தூக்குறாங்க இருக்கான் இல்லையா, அவன் வந்து இல்லாமே போயிருப்பான். இப்போ இவன் இறந்த பின்னாடி பார்த்தா அங்கே இவன் வந்து இங்கே வாழ்கிறப்பவே அது பிரம்மம் ஆயிடுவான். நான் பிரம்மம்னு தான் அவன் சொல்லிகிட்டே தெரியுறானே. நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறான், அவன் சொல்கிறான். வந்து காரண சரி என்னோட உடம்பு தனிப்பட்டது, நான் தனிப்பட்ட ஆளுன்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பலூன் வந்து பஸ்ட் ஆயிடுது. ஓகேங்களா, அந்த பலூன் இல்லை. அங்கே இறந்த பின்னாடி அங்கே போய் பார்ப்பான், ஒன்றும் இல்லை அங்கே. ஓகேங்களா, பாவ மூட்டையும் எனக்குன்னு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து வினை பிரம்மம் தான், வாழ்கிறப்பவே பிரம்மம் தான், எல்லாமே நான் அப்படின்னு உணர்ந்துட்டான். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதுதான் இது அறிவு மூலமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் பிரம்மங்கிற கற்றுக்கணும். அது ஆத்மா, நான் பிரம்மம், நான் அழியாதவன், மாறாதவன், என்றும் இருப்பவன் அப்படின்னா காணாமல் போயிடுவானா சத்த பின்னாடி அப்படின்னாக்கா பிரம்மத்தோட பிரம்மம் நமக்கு நம்ம பேரில் நம்ம கான்சியஸில் அப்படியே இருப்போம், ஆனந்தம் இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து பிரம்மத்தோட இயல்பு எப்படியோ அதுபடி எல்லையில்லா தன்மையோட ஆனந்தமாக இருக்கும். நம்ம எல்லைக்குள்ளே ஆனந்தமாக இருக்கணும். அப்போ எல்லையற்ற ஆனந்தம் நம்ம கனவு தூக்கத்திலேயே சின்ன ஆனந்தம் கிடைக்குது, அதை விட்டு எந்திரிக்கிறதுக்கு நம்ம மனசு வர மாட்டேங்குது. புரிஞ்சுங்களா, வெளியெல்லாம் வர மாட்டேங்குது. எவ்வளோ ஐஸ்கிரீமு, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பீஸாலாம் வாங்கி வச்சுக்கிறோம், நீ எந்திர அப்படின்னாக்கா தூக்கி போட, நான் தூங்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான். அந்த மாதிரி அதை விட அதிகபட்ச ஆனந்தம் 100 மடங்கு அல்லது கோடி மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வெளில வர்றதுக்கு மறுபடியும் பிறவி எடுக்கிறதுக்கு மனசு வராது. இப்போ வந்து நீங்கள் ஒரு டாடா பில்லாரோட குழந்தை வந்து சாதாரண சின்ன ஒரு குடிசை வீட்டில் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த இதில் அந்த பிரம்மத்தில் இருந்து அனுபவிக்கிற அனுபவத்தை பிறவிகளை அனுபவிக்கிறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எல்லாம் சகல இதோட இருப்பாங்க. அதுதான் வந்து அதோட பலன். அப்புறம் வந்து நான் இதை வந்து அதோட பலனை மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதில் ஏற்ற முடியுமா? அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருங்க. போடுதா? இந்த ஆதிசங்கரோட நிர்வாண ஷட்கம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் வந்து ஆத்மா எப்படின்னு சொல்கிறாரு கிளியராக. அவர் ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் தத்துவ போதத்துலேயும் வந்து ஒரு டெஃபனிஷன் ஒரு செயல் மூலமாக கொடுக்குறாங்க. இவர் வந்து ஆதிசங்கரர் வந்து அவரோட குருவை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த பாட்டை வந்து சப்மிட் பண்ணுறாரு ஆத்மா அப்படின்ட்டு. நீ யாருன்னு கேட்குறாங்க ஆதிசங்கரர் சுவாமிஜியை. அவரோட குரு நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போல்லாம் இவர் வந்து நான் வந்து மனுஷன் இல்லை, அது தேவன் இல்லை, மனம் புத்தி இதெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் இல்லை, நான் வந்து ஆத்மா, சுத்த ஆத்மான்னு சொல்கிறாரு. அந்த இதை வந்து நான் அது ஒரு டெஃபினிஷன் சொல்லி தான் சொல்கிறாரு, அதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தத்துவபோதத்தில் உள்ள டெஃபினிஷனையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக சத் சித் ஆனந்தம்ங்கிறதான் வந்து ஆத்மா, சச்சிதானந்தம் அப்படிங்கிறது ஆத்மாவோட ஒரு சொரூபம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அது குணமற்றது, நிர்குணம். இருந்தாலும் நம்ம வந்து நிர்குணம்னு ஒரு பொருள், ஒரு விஷயத்துக்கு நிற்கணும்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு இன்ஃபினிட் தன்மையை வந்து நம்ம அதை கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அது ஒரு சச்சிதானந்தம் அப்படின்றதுக்கு அது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிர்வாண சட்கத்தில் 6 ஸ்லோகங்கள் அதில் சொல்கிறாங்க. மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னாக்கா நான் மனமும் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சித்தானி நாகம்னு அப்படி நீங்கள்
சித்துன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்துட்டிங்களா? பாடுங்க சார், பாடுங்க. பாடுங்க சார். मनोबुद्ध्यहंकार चित्तानि नाहम् न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न व्योम भूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. அதுக்கு பதில் சொல்லிடுறீங்களா? இல்லை பூரம் நீங்களே சொல்லுங்க சார். நீங்களே சொல்லிடுங்க. சிம்பிளா சொல்லுங்க. நான் மனமும் அல்ல, புத்தியும் அல்ல, அகங்காரம் அல்ல, சித்தமும் அல்ல. ஓகே. என் ரூபமே சிவோகம். அடுத்தது பாருங்க சார். न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. காலையில் பார்த்தது பஞ்ச கோஷமும் நான் அல்ல, நவா சப்த தாத்து நவா பஞ்ச கோஷ, வாக் பாணி பாதம் உபத்தை பாயுரு, இது எதுவுமே நான் அல்ல, எனது ரூபம் சிவோகம். ந மே த்வேஷ ராகோ ந மே லோப மோஹோ मदो नैव मे नैव मात्सर्य भावः न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. न मृत्यो न शङ्का न बेजाति भेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धो न मित्रं गुरो नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. இந்த பகுதியில் சொல்றது நான் மிருத்யோ நான் சங்கா நான் மே ஜாதி பேத, ஜாதி பேதம் எதுவும் கிடையாது, பிறப்பு இறப்பு எதுவும் கிடையாது. நான் பித்தா நைவ மே நைவ மாதான ஜன்மா, அம்மா அப்பா யாரும் கிடையாது, ஜன்மா எதுவும் கிடையாது. நான் பந்து நான் மித்திரம் நான் குரு நான் தெய்வம், நண்பர்கள் சுற்றம் நட்பு எதுவும் கிடையாது, குரு எதுவும் கிடையாது. சிவானந்த चिदानंद रूपम शिवोहम. अहम निर्विकल्पो निराकार रूपो विभुत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न च संगतं नैव मुक्तिर्न मेयः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. அது முடிச்சு சொல்லியிருக்கேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. இது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து நான் தன்னை பற்றி நான் ஆத்மாவாக இருந்தால் இந்த நான் இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா உலகத்துலலாம் நம்ம என்னென்ன
அதாவது என்னன்னாக்க, நான் மனம், புத்தி, அகங்காரம் போன்ற அதெல்லாம் நான் இல்லை. என் மனசு, நான் மனசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நான்னு சொல்கிறோம், என்னோட மனசுன்னு சொல்கிறோம், அப்புறம் அகங்காரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நான் இல்லை. அகங்காரம் நான் இல்லை, என் மனசும் நான் இல்லை. என் மனசு என்ன அகங்காரமும் இல்லைன்னாக்கா அப்புறம் நான் யார்? அதை வச்சு தானே நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்குறோம். நான் மனுஷன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதுதான் நான். இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம தூங்கி எழுந்த வரைக்குமே இதுதான் நம்ம முன்னாடி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுவே நான் இல்லை, ஆத்மா தான். இது வந்து நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நான் சொல்லிகிட்ருக்கேன், இது நான் இல்லை. அப்போ வந்து நான் ஆத்மா. இப்போ வந்து நான் உடலும் இல்லை, மனசும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரமும் நான் இல்லை. அப்படின்னாக்க நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே இல்லைன்னு ஆயிடுது. என்னோடய உடலும் கிடையாது, என்னோடய மனசும் இல்லை, என்னோடய புத்தி இல்லை. நான் திங்க் பண்ணுறேன், என்னோடய புத்தியை வச்சு திங்க் பண்ணி நான் பெரிய ஆள், படித்தவன், சம்பாதிக்கிறவன், அப்படி இப்படின்லாம் நம்ம ஒரு பிம்பம் உண்டாக்கி, நான் இந்த ஊருக்காரன், இந்த ஜாதிக்காரன், இந்த நாட்டுக்காரன் அப்படின்லாம் ஒரு இது வச்சுருக்கிறோம். இந்த பிம்பமெல்லாம் ஒரே இதை உடச்சி இதெல்லாம் நான் இல்லை, ஆத்மா தான் நான் அப்படின்றது இது வந்து அவர் நிலைநாட்டுறார். இது வந்து அப்புறம் வந்து நான் பிராணன் அல்ல, வாயும் அல்ல. பிராணன்னாக்க இப்போ வந்து நான் செயல் செய்வோம் இல்லைங்களா, நான் வந்து ஒரே நேரத்தில் இப்போ தண்டால் 100 தண்டால் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். புஷ்டியோடு நல்லா வர்றாங்க, புஷ்டியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அது வந்து பிராண சக்தினால் சொல்கிறாங்க. பிராணங்கிற விஷயமும் இல்லை, வாயும் இல்லை. அது நீங்கள் அதை இது பண்ணிக்கிங்க, என்ன காரணத்தினால சொல்கிறாரு நீங்கள் பார்த்துக்கங்க. நான் 5 பூதங்களும் அல்ல, அந்த 5ஐயும் செய்பவனும் அல்ல. 5 பூதங்களும் வந்து நான் இல்லை. அதாவது என்னென்னா, 5 பூதங்கள்ங்கிறது வந்து ஆகாயம், காற்று, அப்புறம் வந்து நீர், நிலம், நெருப்பு, இதெல்லாம் நானே கிடையாது. இது நம்ம இல்லைன்னு நம்மளே சொல்லிடுவோம். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் வந்து நமக்குள்ளே இருக்காது. நான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேற எங்கேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம. அதனால் வந்து ஆகாயம் எங்கேயோ இருக்குது, வாயு காற்று போயிட்டுருக்குது, நீர் கடலில் எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நமக்குள்ளே எல்லாம் இருக்குது. அது நானே கிடையாது. அப்படின்னாக்கா நம்ம உடம்பும் இல்லைன்னு தான் அது இது சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து நான் வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர நான் கர்மம் அல்ல, பக்தி அல்ல, ஞான போகம் அல்ல, ஞான யோகம் அல்ல. நான் உணர்வு, ஆனந்தம், சிவன் இப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நான் எப்படிப்பட்டவன், நான் ஆத்மா, நான் எப்படிப்பட்டவன் சங்கரர் வந்து ஆதிசங்கரர், அவர் ஸ்ரீ சங்கரர் இந்த இவர் தான், அவர் தான் நம்ம டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வந்து அது ஒரு பாடல்ல நிர்வாசக்கம். நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு தெளிவு. நம்ம அந்த உலகத்தில் உள்ள பற்று விலை நம்ம ஆத்மா தான் அப்படின்றது வந்து அது தினமும் படிக்க அது தெரிய இது ஒன்றே நம்ம ஆத்ம ஞானத்தை கொண்டு போய் கொடுத்துரும் சீக்கிரம். ஓகேங்களா? இதில் நம்ம வந்து தத்துவபோதத்தில் சொல்லக்கூடியது ஆத்மாவின் லட்சணத்தை என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்தூல சூட்ச்ம காரண சரீராத் வியதிரிக்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஸ்தூல சூட்ச்ம காரண உடல்களிலிருந்து வேறாகி, இது வந்து நெகட்டிவ்னாக்க ஆத்மாவை பற்றி சொல்லலை, ஆத்மாவு இது இல்லை அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸ்தூலமும் சூட்சுமா. அப்போ சங்கரன் அதை தான் சொன்னார், இதெல்லாம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் எது அப்படின்னா சதானந்த ரூபம், சிவோகம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுலையுமே இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இந்த சிதானந்த ரூபம், சிவோகம், சிவன். நான் வந்து சிவனே, சுத்த சிவன் அப்படின்ற பட்சத்தில்
சிவனேன்னு இருக்குது, எதுவுமே செய்யாமல் எந்த வேலையும் எந்த இதுவும் இருப்பு நிலையை மட்டும் சித்தா இருக்கிறது. சித்தாவும் அறிவுருவமும் சத்தாவும் சித்தாவும் ஆனந்தமாகவும் இருக்குது. சத்துனாக்க இருத்தல். ஒவ்வொரு அதாவதுனா அந்த பிரம்மத்துக்கு பிரம்மம் இருக்குன்னாக்கா அது வந்து இல்லை, இது அதோட இருத்தலை தான் அந்த உலகமாக பார்க்குறோம் நம்ம. புரியுங்க? இருத்தல் தன்மை, அறிவும் தன்மை. ஒவ்வொரு ஜீவன்லையும் அறிவுத்தன்மையாகவும் அது இருக்குது, இருத்தல் தன்மை. அது ஆனந்தம். இருத்தலே ஆனந்தம். இருத்தல் மட்டுமே ஆனந்தம். வேறு நீ செஞ்சு அதெல்லாம் அனுபவம் இல்லை. இருத்தல் வந்து சுத்தமான இருத்தலில் ஆனந்தம் வெளிப்படும். ஆனந்தம் வந்து அது வர்றதில்ல, சுத்தமான இருத்தல்ல ஆனந்தம் வெளிப்படும். கலங்கமான நீ நம்மளே கலங்கப்படுத்திட்டு ஆனந்தத்தை நம்ம மறைச்சி நம்ம செயல்களையும் ஆனந்தத்தை மறைச்சு அமுத்தி போட்டு வச்சுருக்குறோம். நீ என்னதான் பல்பு எரிஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் அது மேலே லைட்டெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு, அது மேலே கொண்ட குப்பையை போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், அது வெளிச்சம் தெரியுமா? அது மாதிரி ஆனந்த ஒளி வந்து இருக்குது. நம்ம வந்து அன்றாட திங்கிங் மனம் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் ஆனந்தத்தை இது டட் பண்ணிடுறோம். அதனால் வந்து ஆனந்தம் அது வெளிப்படாமல் இருக்குது. ஆனால் நான் அந்த சுத்த செயல்கள் மூலமாகவும் நம்மளோட அதுக்கு சில செயல்பாடுகள்லாம் இருக்குது. அது வந்து கர்ம யோகம்லாம், அதில் வந்து ஆனந்தம் தானாக வெளிப்படும். சரி, நம்ம மனுஷன் இதில் சரீரத்தில் இருக்கும்போது ஞானத்தில் வந்து அது எப்போதுமே ஆனந்தமாக தான் இருக்கும். அந்த பிரம்மத்தை உணர்கிற நிலையில் அது ஆனந்தம் எப்போதுமே இருக்கும், நினச்சி நிற்கும். அந்த நேரத்தில் இது வந்து இந்த நேரத்தில் இதை சொல்லிட்டேன். இப்போ வந்து தூள சூட்சும காரண உடல்களிலிருந்து வேறாகி, அப்புறம் வந்து வேறாகினாக்கா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல சூட்சும காரணம் அப்படிங்கிறது அவங்கள ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்தூல உடல்னா என்ன அப்படின்ட்டு. ஸ்தூல உடல் நம்ம வந்து தொட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம பாடி, உடம்புன்னக்கூடிய ஸ்தூல உடல். இதெல்லாம் ஸ்தூலம், காற்றும் ஸ்தூலம் இங்கே இருக்குது. சூட்சுமம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து சூட்சுமம்னு சொல்லக்கூடியது. கண்ணுக்கு தெரியாததுனாக்கா காட்டா அப்படின்னா காட்டை விட மெல்லிதாக இருக்குது. நம்ம எண்ணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், எண்ணங்கள் அது வந்து கண்ணுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு காரணமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நம்ம சூட்சுமம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த பாவம் புண்ணியம்லாம் இருக்கு இல்லைங்களா, செஞ்சிட்டேன் கர்மம், அந்த பாவம் இருக்கு இல்லைங்களா, அது சூட்சுமமாக தானே இருக்குது. அது வந்து ஒரு கில்ட்டி இருக்குது, அது சூட்சுமம். அந்த மாதிரி ஒரு சூட்சுமம் தன்மை விட்டது வந்து அது வந்து ஒரு ஸ்தூலம் இல்லாமல், ஒரு திடப்பொருளாக இல்லாமல் வேற ஒரு அது ஒரு எந்த இதுலையும் ஸ்தூலமாக டிவைன் பண்ண முடியாத நிலையில் உள்ளது. அது மனோ நிலையிலே கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கிறது சூட்சுமம்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து மனசுக்குள்ள ஒருத்தர் வந்து மோசமாக நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவன் வந்து நல்லதாக நினைச்சாலும் சரி, அவன் நல்லா பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும் சரி வேண்டிக்கிறாரு, அல்லது வந்து அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் வந்து போட்டியாக முன்னே வரக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறது வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறது சூட்சுமம். அது சில டைம் பாதிக்கவும் செய்யும். ஏன்னா மனசு வந்து சூட்சுமங்கள்லாம் லிங்க் ஆகி தான் இருக்குது. ஏன்னா பிரம்மம் ஒன்று தான் அப்படின்றப்ப எல்லாமே லிங்க் ஆகி தான் இருக்கும், ஒரே வலைப்பின்னல் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மண்புழுவாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் ஒட்டாமல் இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வலைப்பின்னலில் தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கான்சியஸ் தான் இருக்குது மொத்தமாகவே வரும். அதனால வந்து இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்னதான் இதனால நம்ம பிரிக்கவே முடியாது. தனிப்பட்ட இதே இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து இதுக்கு இடையில இந்த மாதிரி சொல்லிட்டேன். இப்போ வந்து சூட்சுமம் இது காரண சரீரம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காரண சரீரம்ட்டு நம்மெல்லாம் தனித்தனி ஆத்மான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, தனித்தனி ஆளுன்னு. அதுக்கு வந்து தனித்தனி பாவ மூட்டைகளுக்கு உண்டான உடம்பு தனித்தனியாக வச்சுருக்கணும். அதுக்காக வந்து அது வந்து தனித்தனி ஆத்மா, அதுவும் காரண சரீரம்னு சொல்கிறது. ஓகேங்களா? அது காரண சரீரம். இதுலேருந்து வேறாகி இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத ஒன்று ஸ்தூலம் உடம்பு, ஸ்தூல உடம்புகள், சூட்சும உடம்புகள், சூட்சும விஷயங்கள், காரண விஷயங்கள், இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இதுலேருந்து வேறாகி, அப்போ இதெல்லாம் ஆத்மா கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? காரண சரீரமாக இருந்தாலும் அது ஆத்மா கிடையாது. ஓகேங்களா? காரண சரீரத்துக்கு ஒளி கொடுக்கறதுக்கு என்ன ஆத்மா, அதோட வெளிச்சத்தில் தான் வந்து இந்த காரண சரீரம் இருக்குது.
நம்ம வந்து ஆத்மா வெளிச்சத்தில் தான் நம்மளோட மனம் புத்தி அகங்காரம்லாம் இருக்குது. இப்போ இந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் நான் தெரிகிற மாதிரி ஆத்மாவோட வெளிச்சத்தில் நம்மளாம் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து நம்ம ஆத்மான்னு நம்மளே நினச்சிட்ருக்கோம். எனக்குன்னு தனிப்பட்ட இருப்பு இருக்குது, எனக்கு வந்து தனிப்பட்டவன், மற்றவங்க அவங்கவுங்க வேறு அப்படின்ட்டு இருக்கிறோம். அது தனிப்பட்டவங்க கிடையாது. தனிப்பட்டது இல்லை, ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறது ஒரே ஒரு நம்ம அன்றாட ஒரு ஒரே ஒரு செயல் நடக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கலாம், தனிப்பட்ட ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நம்ம தூக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு சின்ன நீங்கள் நினச்சி பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தூங்குகிறோம், நல்லா ஆழ்ந்த நம்ம எந்திரிச்ச பின்னாடி அன்றாட அவங்க தனிப்பட்ட ஆள், எனக்கு தனி உடம்பு இருக்குது, எனக்கு தனி அப்படின்னு நினைக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம வந்து உடலும் கிடையாது, உடல் மனம் புத்தி அகங்காரம் எல்லாமே இல்லாமல் போயிடுது. பிராணன் கூட ஒடுங்கி போய் நம்ம செயல்கள்லாம் ஒடுங்கிக்குது. நம்ம உடம்புலேருந்தே நம்ம வந்து நான் இது என்னோட உடம்புன்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு நான் மனுஷனானே தெரியாது, நம்ம பேர் தெரியாது, நம்ம மனுஷனான்னு தெரியாது, நம்ம பணக்காரனா ஏழையான்னு தெரியும், நான் எந்த ஊரில் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் வந்து நான் மனுஷனா மிருகமா பூச்சியா புழுவான்னு கூட தெரியும், கொசுவான்னு தெரியாது. அப்போ வந்து இதே மாதிரி தான் ஒரு மாடு தூங்கினாலும் இதே மாதிரி தான் நிலை இருக்கும். ஓகேங்களா? ஒரு மாட்டுக்குள்ள தூக்கமும் ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகம் ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், நமக்கு என்ன நான் மனுஷனா என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் ஒரு ஒட்டகத்துக்கு ஒட்டகமாக என்னன்னு தெரியாது, ஒரு மாட்டுக்கு மாடா, ஒரு பூனைக்கு நம்ம பூனையாக உறங்கின பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒற்றுமை வந்து தூக்கத்தில் இருக்குது. அப்போ வந்து தூக்கத்தில் இந்த ஒற்றுமை இருக்கிறத வச்சே நம்ம வந்து சும்மா கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஒன்று தான் இருக்குது, எல்லாமே போயிடுது. அந்த ஒரே ஒரு கான்சியஸில் தான், அப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே கான்சியஸ் தான் இருக்கும், கான்சியஸ்லாம் போயிடும். அப்போ வந்து அந்த காரண சரீரம் மட்டும்தான் தனித்தனிக்கும், அது வந்து வெளிப்படாது. அப்போ இல்லை, தூக்கத்தில் வெளிப்படாது. அப்போ அந்த ஆத்மா மட்டும்தான், ஆத்மாவோட வெளிச்சம் மட்டும் லேசாக பறந்துருக்கும். அந்த ஆழ்த்தமா வெளிச்சம் ஒன்று தான் நமக்கு தெரியும் தூக்கத்தில். அப்போல்லாம் தினமுமே வந்து நான் வந்து தனிப்பட்ட ஆள் இல்லை, ஒன்று தான் அப்படின்னு தூக்கம் வந்து நமக்கு தினமும் காட்டி கொடுக்குது. நம்மளோட ஆத்மா, அது நம்ம பிரபஞ்சத்தன்மையை, நம்ம நான் பிரம்மம் அப்படின்னு தினமும் நம்ம தூக்கத்தில் காமிக்குது. நீங்கள் எந்திரிச்சு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு இன்றைக்கி என்ன வேலை செய்யணும்னு கவனிக்காதீங்க. எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் யோசிக்கலாம், நான் தூங்குறப்ப நான் ஆணாக இருந்தேனா, நான் பெண்ணாக இருந்தேனா, நான் எப்படி இருந்தேன், வெறும் ஆனந்தமாக மட்டும்தான் இருந்தேன். அந்த ஆனந்தம் வந்து பிரம்மத்தோட ஆனந்தம், பிரம்மானந்தம் தான். அதை வந்து முழுசாக அனுபவிக்கல, அது ஒரு ட்ராப் அனுபவித்தோம், அவ்வளோதான். அந்த ட்ராப்பை கொஞ்சம் அனுபவித்தோம். அந்த பிரம்மத்தோட ஒளியில் நம்ம வந்து இருந்தோம். நான் இருக்கேன்றோட அங்கே கிடையாது. எந்திரிச்ச பின்னாடி தான் நான் ஆனந்தமாக இருந்தேன்னு சொல்லுது. அந்த நிலையில் நம்ம ஆனந்தத்தை தெரியாது. எந்திரிச்ச பின்னாடி நான் ஆனந்தமாக இருந்தேன், நான் ஆனந்தமாக உறங்கினேன் அப்படின்றது எந்திரிச்ச பின்னாடி தான் தெரியும். எவ்வளோ தூரம் காலம் அல்ல, காலம் கிடையாது, பிரம்மத்தோட எல்லா டெஃபனிஷனும் அங்கே வேலை செய்யும். நான் எல்லையற்ற காலம் அங்கே வேலை செய்யலை, இடம் எந்த இடத்துல இருக்கிறேன்னு வேலை செய்யலை. அதான் இடம், காலம், இடம், பொருளும் கிடையாது, இங்கே எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிற ஒரு சாம்பிள் பீஸ். இப்போ வந்து கடையில் போனாக்கா ஒரு மைசூர் பாக்கு 2 கிலோ கொடுங்கன்னாக்கா ஒரு சாம்பிள் பாருங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தினமும் வந்து ஆத்மா ஆனந்தம் எப்படி இருக்குன்ட்டு டெய்லி ஒரு சாம்பிள் கொடுக்குறாரு. அந்த பிரம்மமே நமக்கு வந்து ஒரு சாம்பிள் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஆனால் கோடி வருஷமாக அந்த ஆனந்தத்தை அப்பப்போ அந்த சாம்பிளை பார்த்து வாங்கிட்டே இருக்கிறோம். சாம்பிளை மட்டுமே தின்னு கொளுத்துட்ருக்குறோம். ஆனால் ஒரு ட்ராப் கூட, ஒரு டைம் கூட அந்த 2 கிலோ மைசாப்பு கடையிலேருந்து வாங்கவே கிடையாது. புரியுதுங்களா? ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும் கடவுளை, நம்ம வந்து வாங்குறேன்ட்டு அப்படின்ட்டு. அதனால் இங்கே வந்து அதை இந்த டைம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அந்த மைசூர் பாக்கு, பிரம்மங்கிற மைசூர் பாக்கை கண்டிப்பாக வாங்கி, பிரம்மானந்தத்தை மைசூர் பாக்கை வாங்கிடலாம். ஓகே. அப்புறம் இந்த பஞ்சகோச
அதீத பஞ்சகோச அதீதக சன். அது 5 கோஷங்களையும் கடைந்தெறிந்து, 5 கோஷங்களை பற்றி அவங்க சொன்னாங்க. மஞ்சு அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சு இல்லை அவங்க கற்பகம் மேடம் வந்து பஞ்சகோஷங்களை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அது அல்ல, 5 கோஷங்களும் நான் அல்ல அப்படின்ட்டு 5 கோஷங்களையும் விளக்கி சொல்லிவிட்டு அதெல்லாம் நானா அப்படின்னாக்க அது நானும் இல்லைன்னு போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது என்ன பஞ்சகோஷங்கிறது சரி, ஓகே, அது அவங்க சொல்லியிருப்பாங்க, அது பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து அவஸ்தாத்ரய சாட்சி. இப்போ அவஸ்தை 3 சேகர்ஜி அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரய சாட்சிக்கு அவஸ்தைகளுக்கெல்லாம் சாட்சியாக. அவஸ்தைன்னா என்ன அவஸ்தை இருக்குனாக்கா, நனவு, கனவு, உறக்கம் 3 அவஸ்தை இருக்குது. அவர் சேகர்ஜி விரிவாக சொல்லி எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த அவஸ்தைகளுக்கு சாட்சியாக, அவஸ்தையில் புகுந்து அவஸ்தையை அனுபவிக்கிறவர் இவர் கிடையாது, ஆத்மா கிடையாது. அவர் அவஸ்தை நடக்குது, ஒரு தூரம் நின்று பார்க்குறாரு. புரிஞ்சுங்களா? அவஸ்தையை யார் அனுபவிக்கிறான்னா அங்கே உள்ள அந்த அகங்காரம் தான் அனுபவிக்கிறான். நான் உடம்பு, நான் தனிப்பட்ட ஆள் நினச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கான் இல்லையா, அந்த மூட்டையெல்லாம் சுமந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் வந்து கனவை கண்டு அப்படிங்கிறான். அப்புறம் ஆஹா சூப்பருங்கிறான், அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், செய்கிறான், அனுபவிக்கிறான். நனவில் எல்லாம் துக்கப்படுறான், வேதனைப்படுறான், பெருசாக கட்டுறான், சூப்பராக கட்டியிருக்கிறேன், யாருமே நம்மளை பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்றான். அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ஓட்டிகிட்ருக்கான். சொந்தக்காரங்க யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்ட்டு புது காரை வாங்கி வச்சுருக்கிறேன், யாரும் வந்து மதிக்க வந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஓட்டிக்கிட்டு அப்போ தான் சொந்தக்காரங்க ஒவ்வொரு வீட்டாக போகிறான். அப்பவும் கூட அவள் பார்த்தா அதை விட ஏதோ ஒரு கார் குருஜியாக அடிக்கடி சொல்லுவார், அதை விட நல்ல காரம் இங்கே நிற்கிது, என்னடா அது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடுவான். இந்த மாதிரி பெருமை பேசுகிறதுக்கு அங்கே இல்லை. இந்த மாதிரி பெருமையை தேடி தேடி அலைகிறான். பெருமைக்கும் சிறுமை வந்தால் கஷ்டப்படுறது, பெருமை வந்தால் அப்படியே இது பண்ணுறது, இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறான். இது வந்து நனவில். கனவுலையும் கெட்ட கனவை பார்த்து பயப்படுறான், துக்கப்படுறான், வேதனைப்படுறான், நல்ல கனவை பார்த்து சந்தோஷப்படுறான். அதே மாதிரி உறக்கத்துலையும் சூழ சூட்சும காரணம் இதுங்க. அவஸ்தைகளுக்கு 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக 3 அவஸ்தைகளையும் இவர் தூரம் நின்று பார்க்குறாரு, சாட்சியாக நின்று பார்த்துட்ருக்காரு. இதில் வந்து அவர் ஈடுபடவே இல்லை. ஆக்சுவலாக ஆத்மா நம்ம வாழ்க்கையிலேயே அவர் நின்று வெளிச்சந்தான் கொடுக்குறாரு, டார்ச் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆத்மாங்கிறது அதில் ஈடுபடுறதே கிடையாது. நமக்கு ஒளிய ரூபமாக நீங்கள் என்ன தான் துக்கப்படுங்க, என்ன தான் வேதனைப்படுங்க, நீங்கள் வந்து இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறோம். குழந்தைய ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து நான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கும். நம்ம பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எனக்கு அது வேணும் அப்படின்ற உணர்வு வந்திருக்கும். அப்போல்ல நம்ம குழந்தையாக இருந்தோம், டவுசரை போட்டு ஓடி ஆடி திரிவோம், வளருவோம், எல்லாம் வருவோம். நம்ம உடம்பு பார்த்தா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பொருள் எட்டாது, அப்புறம் எட்டும், அது பார்த்தா உயரமாக வளர்ந்துருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா நம்ம அப்பாவோட நம்ம உயரமாக வளர்ந்துருக்கோம். புரிஞ்சுங்களா? நம்ம சொந்தக்காரங்களோட நம்ம வந்து பணமரம் மாதிரி நம்ம வந்து நான் போயிட்டுருப்போம், காலேஜ் போவோம், எல்லாம் பண்ணுவோம், வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் போயிட்டே இருப்போம். ஆனால் சின்ன வயசில் எப்போ நான் இருக்கிறேன்னு ஒரு உணர்வு வந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறேன், நான் உடம்பெல்லாம் பெருசாகிட்டே இருக்குது, நான் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் ஆனால் வந்து அது நான்கிற சைஸ், நான்கிற விருத்தி ஆகிறதே கிடையாது. ஓகேங்களா? என்னை நான் தூங்குறேன், முழிக்கிறேன், கனவு காண்றேன், எல்லா விஷயம் எங்கேயுமே நான் துக்கப்படுறேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், சின்ன ஆள் ஆகிட்டேன், நான் காரு பங்களானா இருக்கிறேன். ஆனால் நான்கிறது ஒரு விஷயங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது கூடவோ குறைச்சோ எதுவுமே ஆகிறதில்ல. நான் என்ன தான் ட்ரெஸ் போட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, நான் நோய்வாய்ப்பட்டாலும் சரி, ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி கால் போய் கிடந்தாலும் சரி, அது நான் வந்து 1 இன்ச்சு கூட குறையிறதே கிடையாது. நான்கிற ஒன்று விஷயம் இருக்குது, அதுலேருந்து தான் அனுபவம் ஒரு லேயர் மாதிரி இந்த பக்கம் வருது.
நான்கிறதும் அந்த செவர் மாதிரியும், நான்கிற செவத்தில் நம்ம இந்த ஏணியெல்லாம் சாத்தி வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த துக்க ஏணி, அப்புறம் வந்து எல்லா ஏணி, அப்புறம் போஸ்டரு, அந்த சேர் எல்லாத்தையும் கொண்டு சாத்தி வைக்கிறோம். கஷ்டங்க நஷ்டங்க எல்லாத்தையும் சாத்தி வைக்கிறோம். அந்த நான்கிற அந்த செவரு காணாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், சாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. புரிஞ்சுங்களா? அந்த நான்கிற அந்த ஆத்மாங்கிற அந்த செவர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த அந்த உடம்பெல்லாம் சாத்தி வைக்கிறதுக்கு, நம்ம சுக்கத்தையும் சாத்தி வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அது ஒரு இது மாதிரி காரணமாக இருக்குது. அது ஒரு இது அது ஒரு அது ஒரு லட்சணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த அவஸ்தைகளுக்கு 3 அவஸ்தைகளுக்கெல்லாம் சாட்சியாக இந்த இது வந்து இருக்குது. எல்லா அவஸ்தைகளுக்குன்னா சொப்பனம், அப்புறம் சுசுக்தி, அப்புறம் நனவு. சுசுக்தின்னா ஆழ்ந்த உறக்கத்துலையும் எப்படி சாட்சியாக இருக்கும்? ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கேனா இல்லைன்னே தெரியல. கனவுல நான் இருக்கிறேன், கனவு கண்டு முடிச்ச பின்னாடி நான் கனவு கண்டேன், கனவுல புலி துரத்துச்சு அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மீன் பிடிச்சேன் பெரிய மீனாக மாட்டுச்சுன்னு சொல்கிறோம். அப்புறம் நனவில் நம்ம வந்து அதையும் சொல்கிறோம். நனவில் இருக்க நமக்கு எல்லாமே தெரியுது. நம்ம நனவில் தான் நம்ம கனவு கண்டது தெரியும். தூங்கினதையும் நமக்கு நனவில் பார்த்துக்குறோம். ஓகேங்களா? அப்போ வந்து ஆனால் வந்து தூங்கினேன் அப்படின்ற தூங்கினத்துக்கு எப்படி இவர் சாட்சியாக இருப்பார்? நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், இவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஆத்மா வந்து பார்த்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்ப்பாரா? அப்படின்னாக்கா அப்பவும் பார்க்குறாரு. ஓகேங்களா? ஏன் எப்படி பார்க்குறாருனாக்கா, நம்ம தூங்கி இருந்துச்ச பின்ன தூக்கத்தில் வந்து அது மோனோவாக இருக்குது, சிங்கிளாக இருக்குது. ஆனால் வெளியில் ஆத்மா மட்டுமே தானாக இருக்குது. அகங்காரம் கூட அழிஞ்சு அந்த நேரத்தில் ஆஃப் ஆயிடுச்சு. ஐம்புலன்களும் ஆஃப் ஆயிடுச்சு, அகங்காரமும் ஆஃப் ஆயிடுச்சு, மனமும் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுங்களா? எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இருக்குது. ஆத்மாங்கிற காரணம் மட்டும் அங்கே உட்காந்துருக்குது, தூங்கிட்டு இருக்குது. மினிமமான டிம் லைட்னு வச்சுக்கங்களேன். தூக்கத்தில் பற்றி ரொம்ப சின்ன லைட்டை போட்டுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிம் லைட்டில் இருக்குது. இது அந்த வெளிச்சத்தில் எந்திரிச்ச பின்னாடி எப்படி தெரியுதுனாக்கா, நான் சாட்சியாக இருந்தேன்னு இதில் சொல்கிறாங்க இல்லைங்களா, 3க்கும் சாட்சியாக ஆத்மா எப்படி இருந்துச்சுனாக்கா, எந்திரிச்ச பின்னாடி நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு ஆனந்தம். இன்னைக்கு நல்லா சூப்பரான தூக்கம், படுத்தா தான் தெரியும், ரொம்ப தூக்கம், நல்லா தூக்கம், திருப்தியாக இருந்துச்சு, ஆனந்தமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தூங்குறப்ப அவனுக்கு தெரியாது. ஆனால் எந்திரிச்ச பின்னாடி அவனுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா. அப்போல்லாம் வந்து அந்த அனுபவம் வந்து அந்த அனுபவிச்சிருக்கிறான். அதுக்கு வந்து அது சாட்சியாக வந்து அந்த ஆத்மா தான் இருந்திருக்கு. அதுக்கு சாட்சியாக அதுதான் இதில் சொல்கிறாங்க. கனவு இப்போவும் சாட்சியாக தான் இருக்குது. நனவுலையும் அவர் சாட்சியாக இருக்கிறாரு. நமக்கு அவர் நல்லா சொல்ல போனாக்க, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கல, நான் பேசுகிறேன்னு வச்சுக்கல, ஆத்மா தான் எனக்கு வந்து பேசுகிறதுக்கு உண்டான எனக்கு வந்து கான்சியஸாக இருக்குது. எனக்குன்னு ஒரு கான்சியஸ் இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறிவாகவும் அந்த சத்து, அதாவது சத்து இருப்பு எனக்கு ஒரு இருப்பு தருது. அப்புறம் என்னோட இருப்பை வந்து நான் அறிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? அது சித்து. என்னோட இருப்பை நான் அறிய முடியுது, அது சித்து. அந்த இருத்தல் அறிதல் அது வந்து ஆனந்தமாக இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி ஆனந்தமாக இருக்குனாக்கா, அது சின்ன ஒரு இது பண்ணி பார்த்தா தெரியும். நான் அதை நான் சொல்கிறேன். அது அவஸ்தைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்குது. இந்த சச்சிதானந்த ரூப அந்த சச்சிதானந்த ரூபமாக இருப்பதே ஆத்மா. சத் சித் ஆனந்தம். அந்த சத்துன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சத்துன்னா இருத்தல். ஆத்மாவுக்கு 3 இதுதான் இருக்குது டெஃபினிஷன். எல்லாருக்குமே தெரியும். சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம் தான் ஆத்மா. அதுக்கு வந்து அது நிர்விசேஷம் நிர்குணம் தான். அது இருந்தாலும் நம்ம வந்து அதில் ஒரு குணத்தை ஏற்றி நம்ம அழகு பார்க்குறோம், வேற நாள். இப்போ வந்து சத்து அது வந்து இருத்தல். இப்போ எல்லா உலகங்கள் எல்லாத்துலேயும் ஒரு இருத்தல் தன்மை இருக்குது. நாமளே ஒரு இருக்கிறோங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா. பொருள்களுக்கும் சரி, இது அறிவு ரூபமாக இருக்கிற பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இருத்தல் தன்மை இருக்குது. அந்த இருத்தலை வெறும் இருப்பு மட்டும் இல்லை. இருத்தல்னால் அது ஜடமாக இருக்கும். அந்த இருத்தல் தான் இருக்கிறது தானே அறிகிறேன். புரியுங்களா? கண்ணை மூடி பாருங்கள். நான் இருக்கிறேன், அது நானே அறிகிறேன். என்னோட இருப்பை நான் அறிகிறேன். புரியுங்களா? அது வந்து ஜட பொருளுக்கு அது கிடைக்காது. ஆத்மா எங்கே இருக்குதோ, ஆத்மா எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதில் வந்து
அது வந்து சைதன்யத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அகங்காரத்துலேயும் சைதன்யத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நான் இருக்கிறேன்றது ஆத்மாவோட இதனால நமக்கு வந்து அந்த கொடுக்குற ஒரு சலுகையினால் நமக்கு வந்து அந்த இது இருக்கிறேன் என்ன இருத்தல் தன்மையும், நான் அறிகிறேன் இங்கே அறிவுதல் தன்மையும், நம்ம எல்லா அறிவும் அதுதான், எல்லா இருத்தலும் அதுதான் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஆனந்தம்னா ஆனந்தம் கிடைக்குது. இது ஆனந்தம்னாக்க இதுக்கு வந்து கால எல்லை இல்லாதது. காலம்னாக்க இது எப்போ தோன்றுச்சு, இந்த ஆத்மாவுக்கு எல்லை இருக்குதா, தோன்றுச்சான்னாக்க இது வந்து அனாதி. பிரம்மம் தான் ஆத்மா, பிரம்மம் அனாதி. அதனால் அந்த ஆத்மா அனாதின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே இருக்குது, தோன்றலாம் கிடையாது. அனாதின்னு சொல்ல எப்போவுமே இருக்குது, இல்லாத காலம் கிடையாது. நம்மளும் அதே மாதிரி ஜீவனாக இருந்தாலும் கூட நம்மளோட ஆத்மாவுக்கு இல்லாத காலமே கிடையாது. நம்ம வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் இல்லாத காலமே இல்லை அப்படிங்கிறப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது, நம்மளோட ஆத்மாவுக்கு இறப்புங்கிறதே கிடையாது. உடல் வந்து கர்மா மூலமாக உண்டாகும், கர்மா மூலமாக அனுபவிக்கும், செயல்களை செய்து அனுபவித்து அப்பப்போ குட்டி குட்டி ஆனந்தத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கும். அது ஒரு காலம் வந்து அது போயிடும், அது மண்டையை போட்டுக்கும். ஓகேங்களா? ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாங்கக்கூடிய அது வந்து என்றைக்குமே அழியாத வஸ்து. இது தோன்றினதும் இல்லை, அழிய போகிறதும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து அழியவே அழியாது. உடம்பு வந்து அதாவது என்னென்னா ஒரு ஆத்மா அப்படி இருக்குது. இதுதான் அதுக்கப்புறம் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓரளவுக்கு. இது வந்து ஆத்மா அல்லது பிரம்மம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து கால தேசம் சச்சிதானந்தம். இதில் வந்து இது ஒரு மிரர் மாதிரி நம்ம வந்து ஒரு அநேக ஜீவன்கள் மாதிரி ஒரு பிழை மாதிரி, அதாவது அவித்யானால மாயாவோட மாயாவினாலையும் அவித்யாவினாலையும் அநேக ஜீவன்கள் இருக்கிற மாதிரி நம்மெல்லாம் இது பண்ணிக்கிறோம், உண்டாக்கிக்கிறோம். இது வந்து அதை எல்லா ஆத்மாவும் பிரம்மம் தான். ஒரே ஒரு கான்சியஸ் தான் இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது. நம்ம வந்து அத்வைதம்ங்கிற சொல்லக்கூடிய வார்த்தைக்கே இது ஒன்று தான் அப்படின்றதுக்கு தான். எல்லாம் ஒரே ஒரு ஆத்மா தான். மொத்த கான்சியஸுக்கும் மொத்த வேர்ல்டு மொத்த யூனிவர்ஸுக்கும் ஒரே ஒன்று தான் இருக்குது, ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது அத்வைதத்துக்கு நான் அர்த்தம். ஓகேங்களா? அந்த ஒரு ஆத்மாங்கிற ஒரு பிரம்மம் ஒரு ஆத்மா தான் இருக்குது மொத்தமாகவே. அந்த லைட்டில் தான் நம்மெல்லாம் இருக்கிறோம். நம்ம வந்து அவித்தை, அது இந்த ஆத்மா. இதில் வந்து இந்த அவித்தையினால் அநேக ஜீவன்கள் அது உண்டாகி இருக்குது. இதில் வந்து காரண சரீரம், இதுக்கு வந்து காரண சரீரம். காரண சரீரம் உண்டாகுது. அப்புறம் தூளம். இந்த சீக்வன்ஸ் மாறினாலும் மாறி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த சூட்ச்ம சரீரத்துலையும் இந்த காரண சரீரத்துலையும் இந்த பிறவிகள் வந்து இப்படி சுழற்சி வருது. ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் சுழற்சி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ஏன்னா அறியாமையினால தான் அறியாமையினால தான் இது இதோட ரிஃப்ளெக்ஷனில் தான் இந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. இந்த காரண சரீரம் வந்து இந்த அறியாமை, இப்போ வந்து ஸ்தூல சரீரத்தில் நம்ம வந்து அறிவை வந்து நம்ம வந்து இந்த காரண சரீரம் நம்ம உண்டாக்கி வச்சுருக்குறோம். இந்த இதில் வந்து அந்த சித்தத்தில் வந்து நம்மளோட சித்தத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கிளாஸில் அட்டன் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு இந்த சித்தத்தில் உள்ள அந்த அறியாமையை நம்மளே போக்கிக்கிட்டோம்னா, இந்த தனிப்பட்ட ஆள் இல்லை, நான் பிரம்மம், நான் வந்து ஆத்மா அப்படின்னு என்னைக்கு இது பண்ணிக்கிட்டாருமோ அன்னைக்கு காரண சரீரம்
முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரம்மத்தோட அப்படியே ஐக்கியமாக தான். அதுதான். அதுக்கப்புறமும் கூட அது இருந்தாலும் கூட அது வந்து அந்த காரண சரீரமே பிரம்மமாக தான் இருக்கும். நம்ம பிரம்மத்தையே அந்த காரண சரீரமாக இருக்கும். அது வந்து அது எப்படின்னாக்க வேற விதேகமுத்தியோ வேறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்போதான் லயனமாகும். அது வந்து பிரளயம் ஆகுறப்ப. இப்போ வந்து இங்கே நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் வந்து நான் பிரம்மம்னு என்னைக்கு அறிஞ்சு உங்களோட இதை வந்து அதொன்று மனநம் நிதித்தியாசனத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பிரம்மம் நீங்கள் உணர்ந்து உருவாகிட்டீங்களோ, உங்களுக்கே சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிரம்மம்னு அறிஞ்சுக்கிட்டீங்கனாக்க அங்கேயே நீங்கள் பிரம்மம் ஆகிட்டீங்க அப்போவே. ஆனால் வந்து இந்த லைஃப் வந்து இப்போ லைஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட எண்டு வரைக்கும் போகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பிரம்மம்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க. ஆனால் லைஃபு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து இது முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் இங்கே சுழற்சியில் மாட்டாது, நேராக இங்கே தான் போயிடும். பிரம்மம் ஆயிரும். நம்ம வாழும்போது இந்த பாயிண்ட்லேருந்தே நீங்கள் வந்து பிரம்மம் தான். என்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னையிலேருந்தே நீங்கள் பிரம்மம் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து எல்லாம் சாப்பிடுவீங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போடுவீங்க, எப்படி வேணாலும் இருப்பீங்க, அதுக்கு கார் ஓட்டுவீங்க, ஊராக சுற்றுவீங்க, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்கள் பிராரப்தப்படி உங்கள் கர்மாவெல்லாம் அனுபவிக்குங்க. ஆனால் நான் பிரம்மம் அப்படின்றத ஆழ்ந்த மனசில் நீங்கள் வந்து நான் காரண சரீரம் இல்லை, நான் தனிப்பட்ட இது இல்லை, நான் பிரம்மம்னு என்னைக்கு ஆழ்ந்த மனசில் உண்டாக்கி வச்சுட்டிங்களோ அன்னைக்கே உங்களோட காரண சரீரம் அன்னைக்கே எராஸ் ஆகிடும். அதுக்குன்னு ஒரு இதுக்குள்ளே காரண சரீரம் இருக்கும். அந்த பாக்ஸை காணாமல் அந்த பலூனே பஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? அன்னைக்கே போயிடும். நீங்கள் அப்போவே பிரம்மம் தான். வாழும்போதே நீங்கள் வந்து பிரம்ம ஞானி, பிரம்மம் அப்படி ஆயிடுறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து எந்த டவுட்ஸும் கிடையாது. அது வந்து அது சம்மந்தமாக ஏதாச்சும் கேட்கணும், குறிச்சிக்கிட்டு கேட்டு நம்ம தெளிவாக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இது இருந்துச்சுனாக்க 3 அவஸ்தை சச்சிதானந்த ரூபம். அது வந்து சத்துங்கிறது எல்லா பொருளுக்கும் சத் இருக்குது. அது ஏன் இது வந்து பிரம்மம் வந்து பிரம்மமாகவே இருக்க வேண்டியதானே, இது ஏன் சத்து இதெல்லாம் உண்டாக்கி சத்து இதாக இருக்குன்னா, அதுக்கு வந்து பிரம்மமாக இருக்கிறதுக்கு வந்து இதனால் ஒரு இதுவும் கிடையாது, ஒரு ஒர்க்லோடோ எதுவுமே இல்லை. அது பிரம்மம் எப்போதுமே பிரம்மமாக தான் இருக்க போகுது. இந்த உலகம் தோன்றதோ இது மற்ற உயிர்கள் உண்டாக்குறதுலையோ இந்த உலகத்தை கட்டி பாதுகாக்கிறதுலையோ அதுக்கு எந்த தேய்மானமும் எந்த செலவும் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி நம்ம கற்பனை பண்ணணும்னாக்க நமக்கு எந்த செலவும் கிடையாது. நம்ம தூங்கி கனவு காண்டோம்னா நமக்கு எந்த செலவும் கிடையாது. எந்த ₹1 ஒரு லைட்டு போட வேண்டியது, அந்தளவுக்கு ஒரு 5 பைசா கூட செலவு இல்லை. நம்ம வாட்டில் தூங்குகிறோம், அது வாட்டில் கனவு ஓடிட்டுருக்கு. நம்ம இன்னைக்கு கனவு காணுங்கிற ஒரு எஃபோர்ட்டும் கூட அங்கே இல்லை. கனவு காண வேண்டாம்ங்கிற எஃபோர்ட்டும் கூட அங்கே கிடையாது. அது வாட்டில் கனவு வரும், கனவு வராமல் கூட போகும். அது வந்து எப்படி வேணாலும் நடக்கும். அந்த கனவு மாதிரி தான் நம்ம கனவுக்குள்ளே தான் பிரம்மத்தோட கனவுல நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அது சம்மந்தமாக கொஞ்சம் அப்படி நினச்சிக்கலாம். இது வந்து உலகத்தோட சின்ன உலகம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு இது. இதனால் வந்து அது பிரம்மத்தின் அது அந்த பூர்ணம் வந்து கெட்டு போகுமா அப்படின்னா அது கிடையாது. அப்புறம் இன்னொன்று, ஆத்மா எப்படிப்பட்டது? இப்போ வந்து அது ஆத்மா முழுமையானது. அது வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் இருக்குதா, அல்லது வந்து அது வந்து இப்போ வந்து பகவத்கீதையில் சொல்கிறாங்க அதை வெட்ட முடியாது. அப்புறம் வந்து அது வந்து ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட பொருள் கிடையாது. அது வெறும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அது கான்சியஸ்னஸ் சொல்கிற வார்த்தை சரியானு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் அப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ், எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கான்சியஸ்னஸ், இருப்பு நிலை, இருத்தல், அறிவு நிலை, இருத்தல் நிலை எல்லாம் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா விதிகளுக்கும் அது ஒரு மாயாவை ஒரு நம்ம பேரலாக அப்படி மாயாவை உண்டாக்கி வச்சுருக்கு. இறைவனுக்கெல்லாம் இதாக தான் இருக்குது. இறைவனே உண்டாக்கி வச்சுருக்குது, மாயாவை உண்டாக்கி வச்சு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஆனால் அதுக்கு எந்த இவ்வளோ பெரிய சக்தி, இவ்வளோ பெரிய உடம்பு, இவ்வளோ பெரிய உலகம், இத்த பெரிய சூரியனை படைத்தாலும் கூட, இத்த பெரிய கேலக்சியை படைத்தாலும் கூட, அதுக்கு வந்து இத்த பெரிய ஸ்பேஸ் வானத்தை எத்த பெரிய படைத்தாலும் சரி,
அதுக்கு எந்த தேய்மானமும் எதுவுமே கிடையாது. அது பேசாமல் இருக்குது. அது பிரம்மமாக அவர் சொன்னார், பிரம்ம பிடிச்ச மாதிரின்ட்டு. பிரம்மம் அப்படியே சும்மா இருக்குது. அதுதான் அதுக்கு வந்து எந்த அது அறிவாகவும் வெறும் சாட்சியாகவும் அப்படியே இருக்குது. அது அது பூர்ணமாக இருக்குது. அது பூர்ணமாக இருந்துக்கிட்டு இன்னொரு உலகத்தை படைக்குது. அந்த பூர்ணத்துக்கு எந்த அழிவும் கிடையாது. இதுவும் பூர்ணம், அதுவும் பூர்ணமாக இருக்குது. அதுதான் பூர்ணமத பூர்ணமிதம்ட்டு நம்ம ஒரு இது சொல்லுவோம். அதில் வந்து எந்த பிரம்மத்துக்கு இப்போ இந்த உலகமே அழிஞ்சு பிரம்மத்தில் போய் ஒடுங்கினாலும் அது அழிஞ்சு போச்சே அப்படின்னு பிரம்மம் வருத்தப்படப்படுறது. மறுபடியும் உண்டானாலும் இப்படி உண்டாயிடுச்சேன்னு அது இதுவும் கிடையாது. எந்த தேய்மானமும் எந்த இதுவும் கிடையாது. நம்ம கனவு கண்டோம்னா எந்த தேய்மானம் நமக்கு இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தோட படைப்பு இதெல்லாம் வந்து உலகங்கள் எல்லோரும் மித்தியாவில் ஆகப்படுறாங்களே அப்படின்ற அந்த இதுங்க அது கிடையாது. எந்த இதுவும் இல்லை. ஓகே. நான் இது ஒரு இது மாதிரி யார் தூள சூட்சும காரண உடல்களிலிருந்து வேறாகி 5 கோஷங்களையும் கடந்திருந்து 3 அவஸ்தைகளுக்கெல்லாம் சாட்சியாக சச்சிதானந்த ரூபமாக இருப்பது எதுவோ அவனே ஆத்மா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அறிவுணர்வு ஆத்மா நான் இருக்கிறேன். இப்போ வந்து ஆத்மாங்கள் நமக்குள்ள அறிவாகவும் உணர்வாகவும் நம்ம ஒரு அறிவுனாக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அறிவு கிடையாது. நம்ம வந்து அறியணுங்கிற ஒரு அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு தன்மை இருக்கு இல்லைங்களா? அதாவது நான் இருக்கிறேன், என்னால் அறிய முடியும், என்னால் இன்னொன்றை அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆத்மா தான் அந்த இன்னொன்று அறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அது ஆத்மானால இருக்குது. அப்புறம் நான் இருக்கிறேங்கிற இருத்தலை வந்து நானே உணர்கிற தன்மை இருக்குது. அது எல்லாருக்கும் நான் ஆத்மாவை எங்கேயோ மறுபடியும் படிக்கணும் அப்படின்னாலும் கிடையாது. நீங்களே இப்போவே இருக்கிறீங்க, பார்க்குறீங்க. உங்களால் வந்து உங்களோட இருத்தலை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. கண்ணை மூடி இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நான் இருக்கிறேன்னு உங்களால் இது பண்ண முடியுது. நீங்கள் என்ன தான் பெரிய துக்கத்தில் இருந்தாலும் சரி, துக்கத்தோட பீக்கில் இருந்தாலும் சரி, நான் கண்ணை மூடுங்க, நான் இருக்கிறேன். அது இருப்பு எல்லாருக்கும் இருக்கும்ல. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, காலே போனாலும் சரி, கண்ணை மூடுங்க, நான் இருக்கிறேன். ஆத்மா இருக்குது அங்கே, புரியுதுங்களா? அங்கே இருக்கும். உடம்பே போன பின்னாடி சொர்க்கத்தில் நரகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன். அங்கேயும் இருப்பீங்க, எங்கேயுமே இருப்பீங்க, எந்த லோகத்துலையும் இருப்பீங்க. இருப்புத்தன்மை மாற்றவே முடியாது, புரியுதுங்களா? நான் பிறந்தாலும் நான் இருக்கேன், சொர்க்கத்தில் இருக்கேன், நான் இருக்கேன். ஒரு மேன் எங்கேயாவது இது பண்ணி ஒரு எவனாவது போட்டு திட்டுன்னு கண்ணை மூடுங்க, அவன் பேசிகிட்டே இருக்கணும், நான் இருக்கேன். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட இருப்பு நிலையை அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு சட்டையை கிழிக்கலாம், காலை உடைக்கலாம். என்னோட இருப்பு நிலையை அழிக்க முடியாது. என் உடம்பே தூக்கி போட்டு எரிச்சிடலாம், நான் என்னை அழிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அந்த இருப்பு நிலை தான் நான் இருக்கிறேங்கிறத மாற்றவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இது பிரபஞ்சம் எப்போ தோன்றுச்சோ தோன்றலை, அப்படியே இருக்குது. தோன்றுச்சு அப்போலேருந்து இந்த நான் இருப்பு நிலை இருக்குது. எத்தனை காலமும் அழிக்க முடியாது, இனிமையாக அழியாது. ஓகேங்களா? அந்த அழிக்க முடியாது. அதை வந்து நான் அதுன்னு என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு நம்ம விடுதலை. இந்த துக்கத்துலேருந்து நான் அழிஞ்சு போவேன், நான் செத்து போவேன், இதாகிடும், ஆவணப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் தான் கடந்து நான் இருக்கிறேன்ற இருப்பு நிலையை நம்ம கட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாக்க நான் ஆத்மா உணர்வை நம்ம அனுபவிக்கலாம். மேற்கொண்டு நம்ம வந்து குருஜியோட பழைய இந்த எல்லா ஆத்மபோதம், தத்துவபோதம் இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் இது சம்மந்தமாக இன்னும் டீப்பாக பார்க்கலாம். உபநிஷத்துக்களை ஏதோ ஒரு மாண்டூக்கிய உபநிஷத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பக்கமாக இல்லை, மாண்டூக்கிய உபநிஷத்தோட வீடியோலாம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேளுங்க, அதில் தெளிவாகிட்டு அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கிங்க, அதில் தெளிவாகிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம் கேளுங்க. இப்படியே கேட்டிங்கனாக்கா மாண்டூக்கிய உபநிஷத்து அல்லது ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச உபநிஷத்து, ஒரு உபநிஷத்தில் உங்களுக்கு வந்து ஆத்மாவை பற்றியும் முழு உலகத்தை பற்றியும் நம்மளோட மித்யா உலகத்தை பற்றியும் எல்லா ஞானமும் உங்களுக்கு ஞானி ஆகிடுங்க. ஒரு உபநிஷத்தை முடிக்கிறப்பவே உங்களால் ஒரு ஞானத்தை அடைய முடியும். ஒரே ஒரு உபநிஷத்து உங்களுக்கான உபநிஷத்தை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க. இது எனக்கான உபநிஷத்து அப்படின்னு நீங்கள் ஒரு உபநிஷத்தை தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதை முழுசாக படித்து தெளிவாகிக்கிங்க. உங்களுக்கு இந்த பிறகுல நீங்கள் வந்து ஒரு ஞானி ஆயிடலாம்.
ஞானம் இப்போவே ஞானி தான். ஓகேங்களா? நான் ஆத்மான்னு நீங்கள் உணர்ந்து அழிக்க முடியாது, நான் உடம்பை கடந்தவன் நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கே நீங்கள் வந்து ஞானம் பெற்றவர் தான். இருந்தாலும் நம்ம வந்து பல கோடி பிறகுகளில் நான் உடம்பு தான், என்னோட உடம்பு என்னோட மனசுன்னு நம்ம வந்து பழகிட்டோம். இதுலேருந்து வெளியேறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் படணும். அது வந்து நான் அது வந்து மறுபடியும் சைக்கிள் பழகுற மாதிரி, பைக்கு பழகுற மாதிரி, கார் பழகுற மாதிரி அந்த லேர்னிங் கர்வு வந்து இப்படி போகும். ஓகேங்களா? 0லேருந்து 99%, 0லேருந்து 50%, 80% வந்து 4 நாளில் வந்து ஓட்டிடலாம் 80%. ஆனால் 70%லேருந்து 99% போகிறதுக்கு 10 வருஷம் மேலே ஆகும். நான் 10 வருஷம் 20 வருஷம் கூட கார் ஆகும். ஆனால் 100%ங்கிறத ரீச் பண்ணுறது அதை ஏன்னா அவன் ஒரு 50 வருஷமாக கார் ஓட்டினவன் கடைசியாக எங்கேயாவது போய் முட்டுவான். ஓகேங்களா? அதனால் பழகிட்டான்னு சொல்ல முடியாது. டாக்டராக இருந்தாலும் சரி 30-40 வருஷம் டாக்டரும் கூட ஏதாவது ஒரு ஆப்ரேஷனில் கோட்டை விடுவார். அது மாதிரி நம்ம அந்த லேர்னிங் கர்வ் வந்து இப்படி போகுது ஜல்லுன்னு ஏறும். 10 நாளில் பழகிடலாம் ஃபுல்லாக. ஆனால் வந்து அந்த எண்டில் 100% பர்ஃபெக்ட்டுங்கிறது கொஞ்ச நாள் ஆகும். இந்த கர்வேச்சரில் அந்த ஃபைனல் டியூன் பண்ணுறது அந்த நிதித்தியாசனத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி நான் பிரம்மன்ற ஒரு பாதியில் நம்ம பிரம்மம்னு உணர்ந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிதித்தியாசனம் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இந்த மாதிரி சத்சங்கத்துலலாம் கலந்து நம்ம ஃப்ரெண்டு நமக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சிக்கணும். ஆத்ம ஞானத்தில் தேடலில் இருக்கிற ஆள், அறிவான ஆள், நமக்குன்னு ஒரு ஆளை பேராக பிடிச்சிட்டு நம்ம தினமும் டிஸ்கஸ் பண்ணலாம். அது சம்மந்தமாக நீங்கள் என்ன படிச்சீங்க, நான் இதை படித்தேன், இதை நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் இப்படி சொன்னாங்களே அது என்ன, இந்த வார்த்தை சொன்னாங்களே இதுக்கு என்ன அது அர்த்தம். அப்புறம் அவர் நம்மக்கிட்ட கேட்பார். இந்த மாதிரி ஒரு 2 பேரை பிடிச்சிக்கிட்டு நீங்களுக்குள்ளே கன்வென்ஷன் பண்ணிவிட்டு தெளிவாகிக்கிட்டே இருந்தப்போ பேராக அப்படியே வந்து ஞானம் அடையலாம். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? எனக்கு அந்த மாதிரி 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கேட்பாங்க, நானும் கேட்பேன். அப்படி கொண்டு பேரெல்லாம் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி. ஓகே நன்றி. ஓகே